சென்னையில் நடைபெற்ற பாமக வடக்கு மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் முன்னாள் நடுவண் அமைச்சர் கே மூர்த்தி பங்கேற்று ஆலோசனைகளை வழங்கினார். வடசென்னை வடக்கு மாவட்ட பாமக பொதுக்குழு கூட்டம் சென்னை ஓட்டேரியில் மாவட்ட செயலாளர் வி சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்றது. இதில் முன்னாள் நடுவண் அமைச்சர் கே மூர்த்தி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து விவாதித்தார். பின்னர் பேசிய அவர், 2026இல் பாமக தலைமையில் மிகப்பெரிய கூட்டணி அமையும் என்றும் அதற்காக அனைவரும் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். இதை கட்ட சொன்னால் 2026 பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைமையில் மிகப்பெரிய கூட்டணி, அந்த கூட்டணி சிறப்பாக பணியாற்ற வேண்டும் தெரிவிக்கிறது. இந்த கூட்டத்தில் சென்னை மாவட்ட அமைப்பு தலைவர் தயாளன், மாவட்ட தலைவர் கணினி செல்வம், கோபால் தேவா, சீனிவாசன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதேபோல விழுப்புரம் வடக்கு மாவட்டம் செஞ்சி மேற்கு ஒன்றிய பாமக ஆய்வுக் கூட்டம் நங்கிலிகொண்டான் கிராமத்தில் நடைபெற்றது. இதில் சட்டப்பேரவை உறுப்பினர் மயிலம் சிவக்குமார், பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன், தேர்தல் பணிக்குழு செயலாளர் ஜெயராமன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். மாவட்ட தலைவர் தங்கஜோதி, ராஜேந்திரன், மணிமாறன், ஜெயக்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகளும் பங்கேற்றனர்.